அவுதுல்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் தட்டு தடுமாறி 768வது நாளை எட்டியிருக்கிறது. இதில் மிகப்பெரியதொரு பிரச்சனையை தீர்த்ததாக தெரிகிறது. இந்த 200 போராளிகள் இப்பொழுது 150 என்கிறார்கள். 150லிருந்து 200 என்று எண்ணிக்கையை குறைத்து காட்டுகிறார்கள். ஒருவேளை சிலர் வேறு வழியாக வெளியே வந்து விட்டார்களா என்பது தெரியவில்லை. ட்ரம்ப்புடைய மருமகனும் விட்காஃபுமா சேர்ந்து இஸ்ரேல்கிட்ட பேசி அவர்களை பாதுகாப்பாக வெளியே விடுவதற்கு இஸ்ரேல் ஒத்துக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் வெளியே வரும்போது அவர்கள் கையில் ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்று நிபந்தனை விதித்திருக்கிறது. ஆக இஸ்ரேல் ஒத்துக்கொண்டிருக்கிறது. இனி அவர்கள் வெளியே வர வேண்டும், அவ்வளவுதான். அது குறித்த துல்லியமான தகவல் இன்று அல்லது நாளை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது அந்த 150லிருந்து 200 வரைக்கும் உள்ள போராளிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பது தெரிகிறது. அடுத்து ஒரு மிகப்பெரிய நிகழ்வு என்னவென்று சொன்னால், போராளிகள் இல்லாத ஒரு காசா என்ற திட்டம் முறியடிக்கப்பட்டு போராளிகளுக்கும் காசாவினுடைய நிர்வாகத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை பெரும்பாலும் ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆக இது ஒரு சுமூகமான முடிவை நோக்கி போகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது, இந்த உடல்களில் 25 உடல்களை கொடுத்து விட்டார்கள். 28 உடல்களை கொடுக்க வேண்டும், இறந்தவர்களுடைய உடல்களை. நெத்தன்யாகுவினுடைய அடிமேதாவித்தனம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் உயிரோடு இருக்கும்போது இது போன்ற ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருந்தால் எல்லோரும் உயிரோடே வந்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது அந்த உடல்களை வைத்தே ஒரு அரசியல், அதை வைத்தே தினமும் ஏதாவது போர் நிறுத்த மீறல் இதை செய்து கொண்டு இருக்கிறான். இன்னும் 3 உடல்கள் மட்டும்தான் கொடுக்க வேண்டும். ஆனால் எல்லோ லைனுக்குள்ளால், குறிப்பாக அல் சுஜையாவினுடைய எல்லோ லைன் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள்ள பகுதியில் அவை இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நேற்று ரெட் கிராஸோடு சேர்ந்து போராளிகளும் உள்ளே சென்று தேட ஆரம்பித்து விட்டார்கள், என்ன வந்தாலும் வரட்டும் என்று. அப்படி பார்த்தால் இப்பொழுது ஒரு கூட்டம் போராளிகள் அவர்களுடைய மஞ்சள் எல்லைக்குள் பூந்து டெட் பாடிகளை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். அடுத்து, அமெரிக்கா ஒரு $500 மில்லியன் காசா பார்டரில் ஒரு மிலிட்டரி தளத்தை வைக்க போகிறோம். இன்னும் நேற்று ஒரு பெரிய பேச்சு. நான் பாருங்க, காசாவில் அவ்வளவு இடிபாடுகளுக்கும் 90% கட்டடங்கள் இடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள். அத்தனையும் இடித்தது அமெரிக்காவினுடைய ஆயுதம், அமெரிக்காவுடைய பணம். ஆனால் அந்த காசாவை கட்டி எழுப்புவதில் 5 காசு கூட அமெரிக்கா கொடுக்காதாம். இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி, வசதியானவர்கள் கொடுப்பார்களாம். வசதியானவங்க யாரு? இந்த அரப் கண்ட்ரிஸ். அதை கொள்ளடிச்சு தான் கட்டுவானா. ஆனால் இவன் $500 மில்லியன் ஒரு இராணுவ தளத்தை காசா பார்டரில் வைப்பான், காசாவினுடைய எல்லையில் வைப்பானாம். இதை போராளிகள் பயங்கரமாக எதிர்த்து இருக்கிறார்கள். உலக அரங்கிலும் பயங்கரமான எதிர்ப்பு. இன்றைக்கு செய்தி என்ன வருகிறது என்று சொன்னால், இன்றைய செய்தி, அவர்கள் நாங்கள் அப்படி ஒரு திட்டத்தை வைத்திருக்கவில்லை, அது ஒரு பெண்டகன்ல உள்ள, அமெரிக்காவினுடைய இராணுவ தளத்தில் உள்ள ஒருவர் பேசியதை அதை ஒரு பெரிய செய்தியாக வைத்து விட்டார். அதுக்கும் அமெரிக்காவினுடைய இராணுவ திட்டங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது, காசா மக்களுக்கு உணவுப் பொருட்கள் ஓரளவுக்கு வர தொடங்கி விட்டன. 250 ட்ரக்கு ஹுஷும் என்ற ஏரியா, அதாவது காசா வளாகத்தில் உள்ள ஒரு திறப்பு. இந்த ஆரம்ப காலத்தில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அக்டோபர் 7, 2023 போய் அவங்க இந்த ஹாஸ்டேஜஸ் அழைத்து வந்தார்கள் அல்லவா, அந்த பகுதி வழியாகத்தான் வந்திருக்கிறது. அதில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கான்யூனிஸில் உள்ள ஹாஸ்பிட்டலை நாங்கள் சீர் செய்து விட்டோம். அந்த மருத்துவமனை இயங்க தொடங்கி விட்டது. அதில் 20 ஸ்டெபிலைசேஷன் பெட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மால் நியூட்ரிஷன், உணவு பொருள் போதிய சத்துணவு இல்லாத காரணத்தால்
அவதிப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு அங்கே வைத்து நாங்கள் ஸ்பெஷல் கேர் கொடுக்குறோம். இப்படி 70 சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். 140 ஒவ்வொரு சென்டர்லையும் 50 முதல் 60 பெட் இருக்கும். அதில் அந்த மால் நியூட்ரிஷன், அதாவது போஷாக்கு சத்து இல்லாமல் கஷ்டப்படும் குழந்தைகளை நாங்கள் அதில் வைத்து பராமரிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உருவா நாங்கள் 12,000 ஸ்டாஃப் ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க. 12,000 ஊழியர்கள் காசா முழுவதும் மக்களுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு சேர்க்கின்ற மிகப்பெரிய வேலைகளை செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த காசால உள்ள இளைஞர்கள் ஒரு இன்ஜினியரிங் பண்ணுறான். அது பெரிய அளவில் அவங்களுக்கு நிவாரணமாக இருக்காது. ஆனால் அந்த மக்களுடைய அறிவை நாம் பாராட்ட வேண்டும். சில சமயங்களில் நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன்பாங்க. தேவை ரொம்ப ரொம்ப தேவைப்படும் போது நம்மளுடைய மூளை வேலை செய்யும், புதிய வழிகளை கண்டுபிடிப்போம். அது மாதிரி இஸ்ரேலுடைய டேங்க் நிறைய அழிச்சாங்க பாருங்க. நம்ம இந்த 733 நாள் யுத்தம் முடிகிற வரைக்கும் நம்ம மெர்காவா டேங்க் அழிச்சாங்க, நவம்பர் டேங்க் அழிச்சாங்க, புல்டோசர் அழிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க. இதுல பெட்ரோலை பம்ப் பண்ணக்கூடிய அந்த இன்ஜின் எல்லாம் எடுத்து ரிப்பேர் பண்ணி அதை வச்சு இப்ப தண்ணிய பம்ப் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்களாம். ஒன்னாக்கா. ரெண்டாவது, இந்த அழிந்து கிடக்கக்கூடிய இந்த டேங்குகள்லையும் இந்த ஏபிசி ஆர்ம்டு பர்சனல் கேரியர் இதுல எல்லாம் எக்கச்சக்கமா பெட்ரோல் இருந்திருக்கு. அந்த பெட்ரோலையும் எடுத்து, எக்கச்சக்கமானா ஓரளவுக்கு இருந்திருக்கும், அந்த பெட்ரோலையும் எடுத்து அவர்கள் இப்பொழுது எரிபொருளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். எரிபொருள் பிரச்சனை தீரவில்லை. அவர்கள் இன்னும் காகிதங்களையும் மற்ற இடிபாடுகளுக்கு இடையே கிடக்கக்கூடிய மரக்கட்டைகளையும் எடுத்துதான் எரிபொருளாக பயன்படுத்துகிறார்கள். அடுத்தது, இது இப்ப ரொம்ப பரவலாயிட்டு இருக்கு. எங்கேயாவதுன்னு இல்லை, காசா முழுவதும் இஸ்ரேல் இராணுவம் விட்டு சென்ற, அதாவது மீட்க முடியாது என்று விட்டு சென்ற ஏபிசி, புல்டோசர், மெர்காவா டேங்கு, இந்த டேங்குல எல்லாம் இப்போ இந்த மக்கள் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அதில் கிடைக்கக்கூடிய இரும்புகளை எல்லாம் எடுத்து ஷெல்டர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது என்ன மிக முக்கியமான விஷயம்னா, அந்த விட்டு போன டேங்கரு, ஜீப்பு எல்லாம் இருக்கு பாருங்க, அதை வதியமயமாகவும் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் ரொம்ப வேகமாக அவர்களுக்கு இந்த முதல்ல மழை சீசன் வரும்போது தெரியுது, அதுக்கு பிறகு இந்த விண்டரில் வரக்கூடிய குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஓரளவுக்கு இதையெல்லாம் காப்பாற்றும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது, மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, ரைட்ஸ் குரூப்பு எல்லாம் ரைட்ஸ் குரூப்பில் குறிப்பாக ஹிந்து ரஜப் குரூப்பு, மேலும் சைப்ரஸில் 2 இஸ்ரேலிய இராணுவத்தினர் மீது வழக்கு தொடர்ந்து கைதும் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இப்போ இஸ்ரேல் என்ன செய்யுதுன்னா, எல்லா உலகம் முழுவதும் தனக்கு எதிராக இருக்கனால ஒரு பெரிய எக்ரிமெண்ட்டை பல மீடியாக்களோடையும் போட்டிருக்கு. மீடியா அவுட்லெட்ஸோட கோடிக்கணக்கான டாலர்களை தந்து, நாங்கள் குறிப்பாக அமெரிக்க இளைஞர்களிடம் இழந்து நிற்கும் மதிப்பை மீட்க வேண்டும், அதற்கான செய்தியை கொடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்து, வெஸ்ட் பேங்க்ல மிகப்பெரிய கலாட்டாவை பண்ணிட்டு இருக்கானோ. வெஸ்ட் பேங்க் திரும்ப ஒரு யுத்தத்தை தொடங்குவதற்கு போதுமான காரணங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லலை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல யார் லாபிட் சொல்லிட்டு இருக்கான், செட்டிலர்ஸ் பெரிய அநியாயங்களை எல்லாம் பண்றாங்க, அதனால இங்க ஒரு யுத்தம் வரும்னு. நேற்று அல்குட்ஸ் பிரிகேட்ஸ் 4-5 ஜெனின்ல வந்த இஸ்ரேலிய இராணுவத்தை அடித்து விரட்டி இருக்கிறார்கள். போராளிகளும், அதாவது காசாவில் உள்ள ஹமாஸ் போராளிகளும் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இங்கு அமைதி திரும்பி விட்டது என்பதனால் நாங்கள் மேக்கரையில் இஸ்ரேலிய இராணுவத்தை ஒன்றும் செய்யக்கூடாது என்று இல்லை. அடுத்தது, காசா வளாகத்தில் இருந்த சில பள்ளிவாசல்களை இவர்கள், அதாவது அல்குஸ் ஜெருசலத்தில் இருந்த சில சின்ன மசூதிகளை இவர்கள் மறைக்கிறார்கள் என்று அல்லது இடிக்கிறார்கள் என்று செய்திகள் வருகின்றன. அமெரிக்காவில் ஒரு சட்டம் வருது. என்னன்னா, இந்த வந்தேரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு 100 டெமோக்ராட்ஸ், ஜனநாயகவாதிகள் அந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். இஸ்ரேலில் மேக்கரையில் வந்தேரிகள் செய்யக்கூடிய கலவரங்களை அடக்குவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை, அது செத்த சபை, அதை அமெரிக்கா வேணும்னா பயன்படுத்துது, வேணலன்னா தூக்கி வெளியில போடுது. இப்போ காசால யார் ஒரு அமைதிப்படையை உருவாக்குவதற்கு அமெரிக்காவோட டிராப்டை
ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு குழு அதை சர்க்குலேட் பண்ணுதான். நம்ம இது எதுக்கு எல்லாரும் அழகா சொல்றாங்க. இதுல ஐக்கிய நாடுகள் சபை நாட் ஃபெயில்டு பட் டைடு. ஐக்கிய நாடுகள் சபை தோற்று போகவில்லை, பட் ஆனால் இறந்து போய்விட்டது என்று. இப்போ இந்த மேக்கரையை பத்தி நேத்து ட்ரம்ப்கிட்ட கேட்டபோது மேக்கரையில அவங்க எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு மாசத்துல 704 செட்டிலர் அட்டாக் நடந்திருக்கு. நேற்று மட்டும் 154 தாக்குதல்களை வந்தேரிகள் தாக்கி இருக்கிறார்கள். நான் ஆரம்பத்துல இதுல சொன்னேன் இந்த வந்தேரிகள்லாம் கிரிமினல்னு. அது இப்போ சர்வதேச சட்டமாகவும் ஆகி இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானம் 2334 2016 மேற்கரையில் நடப்பது போர்க்குற்றம் என அறிவித்து இருக்கிறது. அதை ஆக்குப்பை பண்ணது இல்லீகல். இப்போ அமெரிக்காவினோட ரெட்ட முகம் எப்படி இருக்குன்னா, ஆயுதம் கொடுக்குறான், பணத்தை கொடுக்குறான், இந்த செட்டில்மெண்ட் எல்லாம் இந்த வெஸ்ட் பேங்க்ல இவ்வளவு நாளும் கட்டினது எப்போ October 3, 2023 பிறகு இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தே கட்டி வர்றது அமெரிக்காவினோட பணத்தில் தான். அப்ப இதை பல முறை உலக நாடுகள் கேள்வி கணக்காக்கி இருக்கு. அப்பெல்லாம் நம்ம வைகரை எழுச்சத்தில் நீண்ட கட்டுரைகளை போட்டு இருக்கிறோம். ஆனாலும் அமெரிக்கா சற்றும் விட்டு கொடுக்காமல் அந்த பணத்தை கொடுத்து இப்போ அங்க செட்டில்மெண்ட்டை உருவாக்கிட்டு இப்போ அவன் மேக்கரையை கையகப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இந்த இரட்டை முகம் ரொம்ப நாள் இப்ப நீடிக்காது. ஏன்னா இப்ப அமெரிக்காவினுடைய வீழ்ச்சி உலக மக்கள் மனதில் ரொம்ப பெரிதாக போய்கொண்டு இருக்கிறது. இப்படி இந்த 2வது கட்ட பேச்சுக்கு முன்னாடி மேக்கரையை மையமாக கொண்டு ஒரு யுத்தம் வந்து விடுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நித்தம் ஒரு 2 பேரை கொலை செய்யறது மேக்கரையில. அதே மாதிரி இங்கே நடக்குங்க. கான் யூனிவர்ஸ்ல நேற்று சும்மா இருந்த வீடுகளை எல்லாம் இடிச்சிருக்கான். கேட்டா அது கீழே டனல்ஸ் இருக்குன்னு சொல்றான். நம்ம கான் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் இவன் இந்த 768 நாளா இந்த கான் யூனிவர்ஸை கைப்பற்றிடுவான்னு போர் நிறுத்தம் முடிஞ்ச பிறகும் அவனால, போர் நிறுத்தம் வந்த பிறகும் தாக்கியும் அவனால எதுவுமே செய்ய முடியாது. அவனுக்கு பெரிய விரக்தியாக இருக்கிறது. அடுத்தது நம்ம ட்ரம்ப் இஸ்ரேலிய பாராளுமன்றம் நத்தியானுவை எல்லா வழக்கிலும் இருந்து மன்னித்து விட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நான்சென்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அங்கே உள்ள ஒரு ஜட்ஜி. அதனால நத்தியானுவுக்கு ஜெயிலு நிச்சயம்னு வரும்போது மேக்கரை மையமாக வைத்து ஒரு யுத்தம் வந்தால் அதை நடத்துவதற்கு அதை வைத்து அவன் தன்னுடைய அமைச்சர் பதவியை பாதுகாத்து கொள்ள முயற்சி செய்யலாம். அடுத்தது ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃப்ளோட்டிலா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க இன்னும் அந்த உணவுப் பொருட்களை கொண்டு சிறைவாசப்பட்டு சித்திரவதைப்பட்டு போனாங்களா, அவங்க தன்னுடைய முயற்சியை நிறுத்தலை. இன்னும் நாங்கள் உணவுப் பொருள் போதுமான அளவுக்கு காசா கிடைக்கும் வரைக்கும் அடுத்தால 40 நாடுகளில் தன்னார்வ குழுக்களை ஒன்று சேர்த்து காசாவை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ உலக மக்களுடைய கருத்தை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறாங்க. பெரும்பாலும் இது ஐரோப்பாவில் உள்ள மக்களாக, ஐரோப்பாவை சார்ந்தவர்களாக இருப்பதால் இஸ்ரேலுக்கு காலகாலமாக உதவி செய்த, இப்பவும் மறைமுகமாக உதவி செய்துட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. ஆனால் அந்த ஆட்சியாளர்களை தவிர ஐரோப்பிய மக்களை இவர்கள் விழிப்படைய செய்வதற்கு இது பெரும்பாலும் பயன்படும். அடுத்தது துருக்கி யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், 2000 படை போகும்னு சொல்லி 2000 படையை துருக்கி சார்பில் காசாவுக்கு அனுப்புவதற்கு முயற்சி செய்திருக்கிறது. ஆனால் போராளிகள் வேண்டாம், காசா மக்கள் தான் காசாவினுடைய தலையெழுத்தை முடிவு செய்வார்கள், நீங்க யாரும் அங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது இப்போ உலக அரங்கில் பயங்கரமான கருத்துக்களாக மாறிக்கொண்டு இருக்கிறது. October 7க்கு முன்னாடி தாக்குதல் நடந்தல, அதுக்கு முன்னாடி நத்தியானுவுக்கு ஏதோ ஒரு பெரிய அளவில் ஒரு நத்தியானுவுக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கான். அதை இப்போ எல்லாரும் பெருசா தோண்டி துருவி எடுக்கிறாங்க. நத்தியானுவோடைய கரப்ஷன், நத்தியானு அதுக்கு முன்னால நடந்த மந்திரி சபையில அந்த October 7 தாக்குதலை பத்தி பேசாததுக்கு இடையில மர்மம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதுல இருந்து October 7 சம்பவத்தினுடைய பின்னணிகள் பெரிய அளவில் மாற இருக்கிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாய்ஸ் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.